ஹலோ மக்களே, சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. செல்வநாயகி சிவா பற்றின எல்லா உண்மையும் தெரிய வருது. உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக சூழ்ச்சி பண்ணி இந்த சிவாவை எலியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு கபிலனும் செல்வனாகியும் சேர்ந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உதய பெருமாளும் நம்ம சிவாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரித்திகாவை எப்படியாவது இந்த குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்கள மிஞ்சின கோபம் வெளியில் வந்து சில நேரத்தில் ஒரு அவமானத்தை தருது. ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே பூஜை பண்ண போகிறோம், சரி பூஜைக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவும் சரி இன்னைக்கு நம்ம கையில் தான் இந்த பூஜை நடக்க போகுது அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே நல்ல பிள்ளை மாதிரி நடக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் அயலி தான் அந்த பூஜையே பண்ணுறாங்க. அப்படி பூஜை நடக்கும்போது உதய பெருமாளும் சிவாவும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து செல்வநாயகி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மாதிரி நிற்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சேமாட்டு கும்பிடுறாங்க. அதே சமயத்தில் திருநூறு வைக்கிறது கூட சேமாக இருக்கு. இதெல்லாம் கவனித்த செல்வநாயகியும் ஒரு சமயம் சிவா இவனோட பையன்தானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்து செல்வநாயகியும் ஒரு கட்டத்தில் சிவா கிட்ட வந்து உன்னோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு சிவாவும் எல்லாத்தையும் நம்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உதய பெருமாள் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன விஷயமா இருக்கும் இந்த செல்வநாயகிக்கு, அப்போ நம்ம மேலே டவுட் வந்துச்சு போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து என்ன சீனியர் அவங்க உங்கள்கிட்ட அம்மா பேர் எல்லாமே கேட்டிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது சிவாவும் சரி சும்மா கேட்டிருப்பாங்களா இருக்கும், எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் நம்ம நிரூபிச்சிடணும். அதே மாதிரி வர்மாவோட ஆளை பற்றி எல்லாத்தையுமே வீட்லேயே சொல்லிடணும், அதுக்கேற்றவாறு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அயலிக்கிட்ட சிவா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலனும் ரித்திகாவும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ரித்திகாவும் கபிலன் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயலியும் சிவாவும் தான். அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நமக்கு உள்ள எவ்வளோ பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லை. எல்லா மரியாதையும் அந்த அயலிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி அந்த அயலி என்னதான் இந்த வீட்டுக்கு செய்துட்டா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கபிலன்ட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு செல்வநாயகிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு. சிவா அவங்களோட பையனை தான் இருக்குமோ அதனால தான் இன்னும் அவளை வெளியில் அனுப்பாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாளை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கெட்டணும், இவன் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் ரித்திகா கபிலன் நினைக்கும் போது செல்வநாயகி அதே மாதிரி பிளான் பண்ணுறாங்க. கபிலனும் நம்ம செல்வநாயகிட்ட வந்து பேசுகிறாங்க. செல்வநாயகி கபிலன் கிட்ட வந்து எனக்கு ஏதோ ரொம்பவே டவுட்டாக இருக்குது, உங்கள் அப்பாவோட நிலவரமும் சரியே இல்லை, எப்பவும் அந்த சிவாவை பெருசாக தான் நினைக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா இன்னும் எதுக்கு அவனை இந்த வீட்லேயே அலோவ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது இந்த சிவாவை வெளியில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. கபிலனும் நீ சொல்கிறதும் சரிதாம்மா, இதே தான் நானும் யோசித்தேன், அதுக்கான பிளானை போடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போடுறாங்க. செல்வநாயகிட்ட கபிலன் ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறாங்க. செல்வநாயகி நீ சொன்ன மாதிரி செய்திடலாம், கரெக்டாக இருக்கும், அப்போ தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்புவாங்க, அதே மாதிரி அந்த சிவாவையும் வீட்டில் உள்ளவங்க மூலமாகவே வெளியில் அனுப்பிடலாம், நம்ம மேலே எந்த டவுட்டுமே வராது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. செல்வநாயகி அவங்க ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து சிவாவோட ரூமுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவாவும் என்ன நீங்கள் காஃபி கொண்டு வரீங்க, நான் அயலிக்கிட்ட தானே கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கும்போது உனக்கும் கொடுக்க வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சிவாவும் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காஃபி கொடுக்கும்போது செல்வநாயகியும் இன்னும் இந்த ஃபைல் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்கள்ட்ட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது சைன் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. இதை கேட்ட சிவாவும் நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நானே அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சிவா மனசுலேயும் சரி அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஃபைலை எடுக்கிறாங்க. ஃபைல் எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது செல்வநாயகம் மனசில் நினைக்கிறாங்க, சரியான முட்டா பயலாக இருப்பான் போல், நான் சொல்கிறதெல்லாம் நம்பி இந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாளும் சிவாவை பார்த்தோன்னே எதுக்கு தேவையில்லாமல் நீ இங்கே வர அப்படின்னு கோபப்படும் போது இல்லை சித்தி இந்த ஃபைலெல்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க தான் சைன் வாங்க சொன்னாங்க அப்படின்னுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரி இனிமேல் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைலை வாங்குறாங்க நம்ம உதய பெருமாள்.
அப்படியே உதய பெருமாள் ஃபைலை வாங்கிட்டு எதுவுமே படிக்காமல் சைன் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கரெக்டான சமயம் பார்த்து செல்வனாகி கபிலன் பிளான் படி கபிலனும் அந்த இடத்துக்கு வராங்க. கபிலனும் உதய பெருமாள்கிட்ட என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள், அவன் எதுக்கு உங்கள்கிட்ட ஃபைலில் சைன் வாங்க போகிறான் அப்படின்னு விசாரிக்கும் போது உங்கள் அம்மா தான் ஒரு ஃபைலை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சைன் வாங்குறான்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கபிலனும் அதெல்லாம் சரி, நீங்கள் படித்து பார்த்து தானே சைன் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாளும் இல்லைடா நான் இன்னும் படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கபிலன் என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க, அது எப்படி நீங்கள் படிக்காமல் சைன் போடலாம், அவனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி படிக்க போகிறாங்க. அதில் படித்து பார்க்கும்போது உதய பெருமாளாகிய நான் இந்த சொத்தில் பாதியை சிவாவுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு இதை எழுதுகிறாங்க. இதை பார்த்த உடனே கபிலனும் என்னப்பா நீ இதை போய் கவனிக்காமல் சைன் போட பார்த்தியா, இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கான், அப்போ இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாளாட்டு வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவோட சட்டையை பிடிச்சு எவ்வளோ தைரியம் எடுக்கிறான்டா, இந்த சொத்துல யாருடா பங்கு கேட்கறது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவே ஏமாத்த பார்த்தல அப்படிங்கிற மாதிரி கபிலன் சிவாவை பிடிச்சு வாங்கி சரியா சட்டையை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவங்க சத்தம் எல்லாம் தாங்க முடியாமல் வெளியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. இந்திராணி செல்வனாகி எல்லாரும் அந்த இடத்துல வரும்போது நம்ம சிவாவும் செல்வனாகி அப்படியே பார்க்குறாங்க. என்ன நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்போ கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பாங்க, நம்ம இவங்களை நம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சிவா பார்க்குறாங்க. அயலி அப்படியே குழம்பி போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம கபிலனும் விடுற மாதிரி இல்லை, சிவாவுக்கு சட்டையை பிடிச்சிட்டு இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்திராணி விடு கபிலா, என்ன நடக்குது இங்க, எதுக்கு நீ சத்தம் போடுற அப்படின்னு சொல்லும்போது இல்லக்கா இவன் சரியான ஃப்ராடு வேலை பார்த்துருக்கான் பாருக்கா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. இதில் அப்பாவை ஏமாற்றி எப்படியாவது இந்த சொத்தை அடித்து மாற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சைன் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம வீட்லேயே இருந்துட்டு எப்படி ஒரு வேலையை பார்க்கறதுக்கு அவனுக்கு எப்படி தான் தோணுச்சு, நம்மளையெல்லாம் முட்டாள்லாம் நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சரியாக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்து இந்திராணியும் கபிலா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, எப்படி அவன் அந்த மாதிரிப்பட்ட ஆளு கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு எல்லா வேலையும் செய்ய அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகிய நீ என்னம்மா பேசுகிற, இவ்வளோ ஏமாற்றி எல்லா வேலையும் செய்திருக்கான், இவனெல்லாம் சும்மாவா விடணும், பேசாமல் இவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புக்கா அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணியும் சரி கொஞ்சம் பொறுமையாக தான் இறேன், யாருக்கு மேலே தப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுல அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. சிவா கிட்ட இந்திராணியும் என்ன சிவா இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது சிவாவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த ஃபைல் இந்த பேப்பர்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அயலியும் சிவாவுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்கள எதிர்த்து கபிலன் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம அயலியும் சீனியர்கிட்ட கேட்கும்போது சீனியரும் இல்லை அயலி இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதில் சரியாக நான் மாட்டிட்டேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அயலியும் யோசிக்கிறாங்க. இந்த பின்னாடி உள்ள சூழ்ச்சியை கண்டிப்பாக நம்ம நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் உதய பெருமாளும் சரி இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதுங்க, இதோட விடுங்கன்னு சொல்லி விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, அவன் உங்களை ஏமாற்ற பார்த்தா அவனை சும்மாவை விட முடியும் அப்படின்னு பேசும்போது நம்ம உதய பெருமாளும் சிவாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. செல்வநாயகி இப்போதான் எல்லாம் டவுட் வருது, ஒரு சமயம் சிவா சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும், இவங்களோட நடவடிக்கை சரியே இல்லை, கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு செல்வநாயகி கபிலனும் அடுத்த கட்ட பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம்.